இந்திய ரயில்வேயில் மனிதவள நிர்வாகத்தை கவனிக்கும் முக்கியமான அமைச்சக பிரிவு உள்ளது. இந்த பிரிவில் ஜூனியர் கிளர்க் ஆக பணியில் சேர்ந்த ஒருவர் அனுபவம் மற்றும் பதவி உயர்வு மூலம் PCPO வரை உயர முடியும். இப்போது ஜூனியர் கிளர்க் முதல் பிரின்சிபல் சீஃப் பர்சனல் ஆஃபீஸர் வரை உள்ள பதவிகளையும் அவர்களின் பணியின் தன்மையையும் பார்ப்போம். 1 ஜூனியர் கிளர்க் லெவல் 2. ஜூனியர் கிளர்க் என்பது ரயில்வே அமைச்சக பிரிவின் ஆரம்ப நிலை பதவி. இவர்கள் அலுவலக கோப்புகளை பராமரிப்பதும் டேட்டா பதிவு செய்வதும் அதிகாரிக்கு தேவையான அலுவலக உதவிகளை செய்வதும் இவர்களின் முக்கிய பணியாகும். 2 சீனியர் கிளர்க் லெவல் 5 சீனியர் கிளர்க் பதவி. ஜூனியர் கிளர்க் ஆக பணியாற்றிய பிறகு கிடைக்கும் பதவி உயர்வு ஆகும். சீனியர் கிளர்க் அலுவலக கோப்புகளை நிர்வகிப்பதும் அதிகாரப்பூர்வ கடிதங்களை தயாரிப்பதும் பதிவு புத்தகங்களை பராமரிப்பதும் மற்றும் மேலதிகாரிகளுக்கு நிர்வாக உதவி செய்வதும் இவர்களின் பணியாகும். 3 ஆஃபீஸ் சூப்பரிண்டெண்டன்ட் லெவல் X ஆஃபீஸ் சூப்பரிண்டெண்டன்ட் ஒரு அலுவலக பிரிவை மேற்பார்வை செய்யும் பதவி. அவர்கள் அலுவலக கிளார்க்களின் பணியை கண்காணிப்பதும் கோப்புகள் மற்றும் அதிகாரப்பூர்வ நிர்வாகத்தை ஒழுங்காக நடத்துவதும் இவர்களின் பொறுப்பாகும். ஃபால் சீஃப் ஆஃபீஸ் சூப்பரிண்டெண்டன்ட் லெவல் 7 சீஃப் ஆஃபீஸ் சூப்பரிண்டெண்டன்ட் ஒரு முக்கிய நிர்வாக அதிகாரி. அவர்கள் ஒரு பிரிவின் முழு அலுவலக நிர்வாகத்தையும் கண்காணிப்பார்கள். அரசு விதிமுறைகள் சரியாக நடைமுறைப்படுத்தப்படுகிறதா என்பதையும் உறுதி செய்வார்கள். அசிஸ்டன்ட் பர்சனல் ஆஃபீஸர் APO லெவல் 8 அசிஸ்டன்ட் பர்சனல் ஆஃபீஸர் என்பது கெசட்டட் அதிகாரி பதவி. இந்த அதிகாரி பணியாளர் நியமனம், பதவி உயர்வு, சேவை பதிவுகள் மற்றும் பணியாளர் நிர்வாகத்தை கவனிப்பார். 6 டிவிஷனல் பர்சனல் ஆஃபீஸர் DPO லெவல் 10 DPO அதிகாரி ஒரு ரயில்வே பிரிவின் மனிதவள நிர்வாகத்தை முழுமையாக நிர்வகிப்பார். பணியாளர் மாற்றங்கள், நலத்திட்டங்கள், பதவி உயர்வு மற்றும் ஒழுங்கு நடவடிக்கைகளை மேற்பார்வை செய்வது இவர்களின் முக்கிய பொறுப்பு. 7 சீனியர் டிவிஷனல் பர்சனல் ஆஃபீஸர் சீனியர் DPO லெவல் 12 சீனியர் டிவிஷனல் பர்சனல் ஆஃபீஸர் அந்த பிரிவின் மனிதவளத்துறையின் தலைவராக இருப்பார். அவர் பணியாளர் கொள்கைகள் நடைமுறையில் உள்ளதா என்பதையும் ஒழுங்கு நடவடிக்கைகள் சரியாக நடைபெறுகிறதா என்பதையும் கண்காணிப்பார். 8 டெப்யூட்டி சீஃப் பர்சனல் ஆஃபீஸர் CPO லெவல் 12 டெப்யூட்டி சீஃப் பர்சனல் ஆஃபீஸர் மண்டல அளவில் மனிதவள நிர்வாகத்தை ஒருங்கிணைப்பார். பணியாளர் நியமனம், பதவி உயர்வு மற்றும் நிர்வாக கொள்கைகள் சரியாக செயல்படுவதை உறுதி செய்வார். வைண்ட் சீஃப் பர்சனல் ஆஃபீஸர் CPO லெவல் 13 CPO அதிகாரி ஒரு முழு ரயில்வே மண்டலத்தின் மனிதவளத்துறையை தலைமைத்துவம் செய்கிறார். அவர் அனைத்து பணியாளர் கொள்கைகள், நியமனம், பதவி உயர்வு மற்றும் நிர்வாக முடிவுகளை மேற்பார்வை செய்வார். பிரின்சிபல் சீஃப் பர்சனல் ஆஃபீஸர் PCPO லெவல் 60 பிரின்சிபல் சீஃப் பர்சனல் ஆஃபீஸர் என்பது அந்த ரயில்வே மண்டலத்தின் உயர்ந்த மனிதவள அதிகாரி. முழு மண்டலத்தின் பணியாளர் நிர்வாகத்தை கட்டுப்படுத்தும் மிக முக்கியமான பதவியாகும். சீனியர் கிளர்க் ஆக ஆரம்பித்து PCPO வரை உயர முடியும் என்பது ரயில்வே அமைச்சக பிரிவின் முக்கியமான சிறப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மேத்ஸ் குரு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேலும் இவ்வாறான தகவல்களை தொடர்ந்து பாருங்கள்.